பிரதர் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூவா. என்னோட கனவு ரொம்ப நாள் ஆசைங்க. இது ரொம்ப நாள் ஆசையா? ஓ சூப்பர். பிரதர் சைக்கிளில் ஏறி உட்காந்துட்டாங்க. கீழே பயங்கரமான வெயில். 2-3 நாள் ஓட்டி பழகிட்டாங்கன்னா அப்புறமா நல்லா ஓட்டிப்பாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்த அக்காவுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேங்க. சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. பிரதர் என்ன சாமி? விநாயகர். ஓகே. செல்வி மேம் ரொம்ப நன்றி. இவருக்கு பயங்கர சந்தோஷம். சைக்கிள் ஓட்டி மூச்சு வாங்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர்கிட்ட பேசலாம். முதல் ஆசை நிறைவேறுச்சு. அடுத்து கடை. அதுவும் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். அதுக்குள்ளே முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா வேலைக்கு போகாத என் கூட இருந்தாங்கன்னா வச்சு காப்பாற்றிக்குவேங்க. அப்படிங்களா? வேலைக்கு போகாமல் உங்கள் கூட இருந்தாலே போதுமா? இவரோட தன்னம்பிக்கை தான் எனக்கு சீக்கிரமாக இவருக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரோட தன்னம்பிக்கையை பார்க்கும்போது. செல்வி மேம்க்கு ரொம்ப நன்றி. சிங்கப்பூர்லேருந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. தன்னோட அக்காவோட நினைவாக இந்த சைக்கிள் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. முழுக்க செல்வி மேம் தான் அந்த சைக்கிள் அவங்க தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. முழு செலவையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களை கொடுக்கணும். உங்களோட நல்ல மனசுக்கு. தன்னோட அக்காவுக்கு இந்த ஆசையை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு கணேஷ் பிரதர் மூலியமாக இன்றைக்கி இதை பார்த்துட்டாங்க. அவருமே பயங்கர ஹாப்பி சைக்கிளை பார்த்ததுமே. சைக்கிளு பேனு வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க. இதெல்லாம் முடியுமான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க ஹெல்ப்பில் நிறைவேறிடுச்சுங்க. அப்படிங்களா? வாங்க முடியுமான்னு இதெல்லாம் நினச்சிங்களா? ஃபேன் இல்லாமல் தான் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. செல்வி மேம் அக்கா ஜான்சி ராணி அம்மாவோட நினைவு நாளாக அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி. இவருக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தது மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா அஜித் மேம் ஃப்ரம் சிங்கப்பூர். சைக்கிள் செல்வி மேம், ஸ்ரீஜா அஜித் மேம் ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் ஓட்டினா கூட ரொம்ப டயர்டாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி பழகுங்க. ஓட்டி பழகிக்கோங்க. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாராம் பிரதர். ஒரு செகண்ட் ஹேண்டாக வாங்கி அது ரொம்ப இதாகிருச்சான், உடஞ்சிருச்சான். இந்த சைக்கிள் அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணதுக்கான காரணம் அவங்க அக்கா 3 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. 2020 இறந்துட்டாங்க. அவங்க அக்காவுக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அந்த ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சான். அதனால உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நினச்சி கூட பார்க்கலைங்கக்கா இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ட்டு. செல்வி மேம் ரொம்ப நன்றி. அவங்க சொன்னதாக தான் எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்து நான் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். கணேஷ் தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நம்ம செய்ய சொல்கிறதுக்காக 4 நாள் ஆச்சு. நான் பிரதரோட வீடியோ போட்டதுமே உடனே உதவி பண்ணிட்டாங்க. செல்வி மேம் ரொம்ப நன்றி. பிரதருக்கு ஃபேனும் வாங்கி கொடுத்தாச்சு கிராம்டனில். இதை பண்ணது மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா அஜித் மேம். அவங்க தான் இந்த ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீஜாக்காவுக்கு நன்றிங்க. ஸ்ரீஜாக்காவுக்கு நன்றியா? செல்வி மேடத்தோட ஃப்ரெண்டு தான் அவங்க ஃபேன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஹை ஸ்பீட் ஃபேனு ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷமா பிரதர்? சந்தோஷங்க. உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அப்படியா? உள்ள ஓடு அட்டை அவங்களும் சொல்கிறாங்க அட்டை வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாதுன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருக்கவே முடியலைங்க. அதனால கோயில் உட்காந்துருக்குறேங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இப்போ ஃபேன் நன்றிங்க. நன்றி. ஃபேன் கொடுத்ததுக்கு நன்றியா? சரி, இனிமேல் கொஞ்சம் நேரம் பகலில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிருவீங்கல்ல. பிரதருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஆமாங்க. ஆஸ்பத்திரி பார்க்கணுன்னு அம்மா சொன்னாங்க. பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த கிட்னி ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கும் ரொம்ப அவதிப்படுறாரு. நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட நடந்து போனார்னா மூச்சு வாங்கிடும். ஒரு பட்டாசு சவுண்டு கேட்டாவே விழுக்குன்னு வந்துடுவாங்க. பட்டாசு சவுண்டு கேட்டாலே பிரதர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ரொம்ப அதிர்ச்சி இருக்குது. அதனால் என் பிள்ளைக்கு எப்படியாவது பார்த்து விடுங்கன்னு அம்மா அன்றைக்கி அழுதாங்க. கண்டிப்பாக பிரதர் ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டிகிட்டு போவோம். இங்கே பாருங்களேன். அம்மா உங்கள் மாமா பக்கத்தில் வச்சுரு, நம்ம அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேடம்.
சைக்கிள் பேனை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றியா? சரி, ரொம்ப சந்தோஷம். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர் வந்து முகத்தில் அவ்வளோ ஹாப்பி. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போனால் தான் இவங்க வீட்டில் சமாளிக்க முடியும். சரி, நம்ம அன்றைக்கி கொடுத்துட்டு போயிடலாம். கடை வந்து ஓப்பனிங் அன்றைக்கி அம்மா வீட்டில் இருக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அம்மா இவங்க கூடயே தான் இருப்பாங்க. இங்கே இருக்கோம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கு. சரிங்களா? ஃபேனை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்க சொல்லிட்டோம். சரி, நைட்டு ஃபேனில் தூங்கிட்டு நான் வரும்போது அடுத்த டைம் எப்படி காற்று வருதுன்னு சொல்லுங்கள். சரிங்க. சரிங்களா? பிரதருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் நம்ம காட்டணும். அம்மா அதைத்தான் கேட்டாங்க. ஒரு பட்டாசு சவுண்டு கேட்டால் கூட மயக்கம் போட்டு விழுந்துடுறாராம். பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சவுண்டு கூட, ஒரு அதிர்ச்சி கூட இவரால் கேட்க முடியாதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பிரதர் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவரை ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டிகிட்டு போய் பார்த்துருவோம்.